ஓகே, இப்ப நம்ம காலையில இருந்து இப்ப வரைக்கும் தரிசனம் பண்ண கோயில்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நம்ம இதுக்கு அடுத்து இந்த திருநெல்வேலி, இந்த நவ திருப்பதி எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா தாமிரபரணி நதியை பேஸ் பண்ணிருக்கு. தாமிரபரணி இது ரொம்ப பக்கம், கோயில் வாசல்ல தாமிரபரணி இருக்காங்க. தாமிரபரணி அப்படின்னா, தாமிர அப்படின்னா தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கு, தாமிரம் செப்பு, இங்கிலீஷ்ல காப்பர். அதாவது இவங்க வந்து சிவந்த நிறமுடையவள் அப்படின்னு அர்த்தம். சிவந்த நதி அப்படின்னு, தாமிரபரணினா சிவந்த நதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவங்க சிகப்பான வர்ணத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கங்கை வெள்ளை நிறத்திலையும், யமுனை காலிந்தி நீல நிறத்துல கருப்பு நிறத்திலையும், அதே மாதிரி இவங்க தாமிரபரணி சிவந்த நிறத்துல இருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்ல பொருணை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல மற்ற புராணங்கள்லயும் இந்த தாமிரபரணியோட மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. தாமிரபரணி மகாத்மியம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. சோ இது இவங்க சிவபெருமான் பார்வதிக்கு கல்யாணம் நடக்குது. எங்க நடக்கிறதுனா ஹிமாலயத்துல நடக்கிறது. திரியுகி நாராயணன் அந்த இடத்துக்கு நம்ம சார்தாம் யாத்திரையில நம்ம போயிருந்தோம், திரியுகி நாராயண் கோயில்ங்க. சோ அங்க கல்யாணம் நடக்கும்போது சிவபெருமான் இந்த பௌதிக உலகத்துக்கு எஜமானரா இருக்காரு. சோ அப்ப அவரோட கல்யாணத்துக்கு எல்லா தேவர்கள், எல்லா பூத ராட்சசர், எல்லா கணங்களுமே அங்க போறாங்க. சோ அதனால பூமி பேலன்ஸ் இழக்கிறது. அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு, தன்னோட பக்தர் அகஸ்தியரை கூப்பிடுறார். அகஸ்தியரை கூப்பிட்டுட்டு எல்லாரும் வடக்கு பக்கம் வந்துட்டதால நீ தென் திசைக்கு போய் இதை பேலன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பட் டோன்ட் வரி, நீ என்னோட கல்யாணத்தை நீ மிஸ் பண்ண மாட்ட, எல்லாத்தையுமே உனக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போகும்போது அவருக்கு காவிரியோட ஒரிஜினல் ரூபம் லோபமுத்ரா, ஸோ அவங்க மனைவியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாலையும் கொடுக்கிறார் சிவபெருமான், ஒரு மாலையும் கொடுக்கிறார். பார்வதியோட கழுத்துல இருந்து எடுத்த ஒரு மாலையும் கொடுக்கிறார். சோ அந்த அவர் அதை எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது எல்லா ஸ்தலங்களையுமே தரிசனம் பண்ணிட்டு கைலாயத்துல இருந்து கீழே இறங்கி இந்த பூமண்டலத்துக்கு வர்றார். கைலாயம்ங்கிறது இப்போ ஹிமாலயத்துக்கு மேற்பட்ட ஒரு பகுதி, அது தேவலோக பகுதி அது. சோ அங்க இருந்து கீழே இறங்கி இந்த பூமிக்கு வர்றார், வந்து தென் திசைக்கு வர்றார். இங்கெல்லாம் வந்து இந்த பொதிகை மலை அப்படிங்கிற இடத்துல அவர் அந்த மாலையை நதியா மாத்துறார். அவங்கதான் தாமிரபரணி. சோ அகஸ்தியரோட பொண்ணா இருக்காங்க அவங்க. சோ சாஸ்திரங்கள்ல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தாமிரபரணி எப்பேற்பட்ட தாமிரபரணி எல்லா விதமான உயிர்வாளிகளோட கெட்ட கர்மாக்களையும் போக்குறாங்க. எந்தெந்த உயிர்வாளிகள்னா, யார் ஒருத்தர் அவங்கள பத்தி நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் அவங்கள பாக்குறாங்களோ, யார் ஒருத்தர் அவங்கள தியானிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் குளிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் குடிக்கிறாங்களோ, சோ இவங்க எல்லாரோட கர்மாக்களையுமே அவங்க போக்குறாங்க. அவங்களுக்கு வந்து மோட்சத்தையும் தர வல்லவங்க தாமிரபரணி. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்துல யார் சொல்ற, நாரதர் வசுதேவர் சொல்றாரு இந்த வார்த்தைய. இந்த கலியுகத்துல நிறைய பக்தர்கள் இந்த தென் திசையில தோன்றுவாங்க. குறிப்பா இந்த தாமிரபரணி, கிருத்தமாலா, பயஸ்வினி நதிக்கரைகள், காவிரி இந்த நதிக்கரைகள்ல தோன்றுவாங்க. தோன்றி இந்த நதியோட நீரை குடிக்கிறதாலே ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த உலகத்துல இருக்கிற மற்ற தீர்த்தங்கள் எல்லாமே சேர்ந்தா கூட தாமிரபரணியோட புகழுக்கு 16ல ஒரு பங்கு கூட வரமாட்டாங்க. லைக் கால்வாசிலையும் கால்வாசி கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அதுக்கப்புறம் இந்த தாமிரபரணிக்கு 24 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 24 பெயர்களை யாரு உச்சரிக்கிறாங்களோ, யாரு கேட்கிறாங்களோ, அவங்களோட எல்லா விதமான கர்மாக்களும் போறது, அவங்களுக்கு விஷ்ணு பக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, முக்தி கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தாமிரபரணிக்கு வேற பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, தர்மமே ரூபமானவள், தர்மமே திரவ நிலையில இருக்க பகவதி, தாமிர, மலைய நந்தினி, அதாவது மலை கேரளா மலையாள மலைகள்ல இருந்து தோன்றதால மலைய நந்தினின்னு அவங்களுக்கு பேரு. அப்புறம் பர அமிர்தியஸ்யந்த, தேஜிஷ்டா, கர்மநாசினி, முக்தி முத்ரா, ருத்ரகலா, கலிகல்மஷ நாசினி. எவ்வளவு அழகான பெயர் பாருங்க. இது ரொம்ப சிம்பிள். கலிகல்மஷ நாசினி, நாராயணி, பிரம்மநாத, மலேயி, மங்களலயா, மருத்வதி, அம்பரவதி, மணிமாதா, மகோதயா, தபாக்னி, நிஷ்கலா, நந்தத்ரயி, திரிபதகாத்மிகா அப்படிங்கிற 24 பெயர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சாஸ்திரங்கள்ல இன்னொரு
இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு தடவையாவது தாமிரபரணியில குளிக்கணும் வாழ்க்கையில ஒருத்தர். அப்படி இல்ல முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு துளி நீரையாவது குடிக்கணும். அப்படி யார் ஒருத்தர் அந்த ஒரு துளி நீராவது குடிக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் இன்னொரு தாயோட கர்ப்பத்துக்குள்ள புகுறது கிடையாது. தேவர்கள் எல்லாருமே இந்த தாமிரபரணியை கொண்டாடிக்கிட்டு அவங்களோட கரையிலேயே எப்பவுமே வசிக்கிறாங்களாம். சோ கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 பேரும் இவங்களோட இந்த ரூபத்துல தாமிரபரணிலேயே இருக்காங்க எப்பவுமே. சோ அவங்க கூட அவங்களோட பாவங்களை போக்கிக்கிறதுக்காகவும் இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் பகவான் இங்க இந்த நவ திருப்பதியோட மேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுத்தி 9 கோயில்களுமே இந்த தாமிரபரணியோட வடகரை தென்கரையிலேயே தான் சுத்தியுமே இருக்கும். பல சிவஸ்தலங்கள், பல சக்தி ஸ்தலங்கள், பல முருகன் கோயில்கள், கணபதி கோயில்கள் எல்லாமே இங்க இருக்கு. இங்க பகவான் ராமர் வந்திருக்கார், சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார், பலராமர் வந்திருக்கார், நித்யானந்த பிரபு வந்திருக்கார், அப்புறம் ஆச்சாரியர்கள் நிறைய வந்திருக்காங்க. ராமானுஜாச்சாரியர் இங்க நிறைய லீலைகள் பண்ணிருக்கார், நம்மாழ்வார் இங்க இருந்திருக்கார். சோ இது இந்த தாமிரபரணியோட மகிமைகள்ல ஒரு சின்ன துளி இது. சோ இப்ப எல்லாரும் நம்ம வெளியே போலாம், போய் தாமிரபரணிக்கு நம்மளோட நமஸ்காரங்களை செலுத்திக்கலாம், நம்மளோட பிரார்த்தனைகள் செலுத்திக்கலாம், துளி நீரை தலையிலையும் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரசாதத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.